சூழலின் வணிகர்களின் முகமாக இருக்கும் டிஆர் சந்திரசேகருக்கு இன்று பிறந்த நாள். அதையொட்டி கோவை கிழக்கு வியாபாரிகள் சங்கம் சார்பாக என்ன செய்தி சொல்கிறீங்க? கோவை கிழக்கு வியாபாரிகள் சங்கத்து சார்பாக எங்கள் பகுதியில் சூலூர் டிஆர் சந்திரசேகரன் அண்ணாச்சி என்றாலே இந்த பகுதியில் ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு தலைவர் மாத்திரமல்ல, ஒரு மனித நேயமிக்க ஒரு தலைவரும் கூட. எங்கள் வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னவுடன் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். முதல்ல அவர் ஒரு நல்ல மனிதர். எங்கள் பகுதியில் எந்த ஒரு வியாபாரிகளுக்கு ஒரு இன்னல் கஷ்டங்கள் என்று சொன்னால் உடனே என்னப்பா என்ன உங்கள் குறை என்ன என்று கேட்கக்கூடிய ஒரு பக்குவம் மிக்க ஒரு நல்ல மனிதர். எங்களுக்கு இந்த பகுதியில் எங்கள் வியாபாரி சமூகத்துக்கு கிடைச்ச எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் எங்கள் சூலூர் டிஆர் சந்திரசேகரன் அண்ணாச்சி. அவர் எங்களுக்கு மட்டுமல்லாமல் சமுதாய சார்ந்தபடியும் அவர் நாடார் சமுதாயத்துக்கு நல்ல திறம்பட பணியாற்றி எங்கள் பகுதியில் ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து ஒரு கல்யாண மண்டபம் மட்டும் இல்லாமல் ஒரு 18-20 ஆண்டுகள் நல்ல சிறப்பாக சேவை செஞ்சு மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் இந்த கோவை மாவட்டத்திலேயே நல்ல ஒரு மனிதர் என்ற ஒரு பெயர் பெற்ற ஒரு நல்ல மனிதர் எங்களுடைய டிஆர் சந்திரசேகர் அண்ணாச்சி அவர்கள் எங்களோடு 75 ஆண்டுகள் எங்கள் சமுதாயத்துக்காக பயணித்திருக்கிறார்கள். அதில் ஒரு 47-48 ஆண்டுகள் மக்களுக்காக நல்ல ஒரு பணியாற்றி வியாபாரிகள் சமுதாயத்துக்காகவும் பாடுபட்டு இந்த சூலூர் பகுதியிலேயே ஒரு சிறப்பான வியாபாரியின் அறக்கட்டளை என்று ஒன்று நிறுவி அதை சிறம்பட நடத்தி, அது மாத்திரம் கோவை மாவட்டம் இல்லாமல் தமிழ்நாடு வணிக பேரமைப்பிலையும் மண்டல தலைவராக இருந்து நம்ம தலைவர் மாநில தலைவர் விக்ரமராஜா ஐயா அவர்களுக்கும் துணையாக இணைத்து இருவரும் சேர்ந்து சிறப்பாக பணியாற்றி தமிழக முதல்வர் கையினால் ஒரு கேடயமும் பெற்று நம்ம வியாபாரி சமுதாயத்துக்கு ஒரு பெரிய சிறப்பை இந்த கோவை மாவட்டத்துக்கு தேடி தந்த ஒரு நல்ல மனிதர் எங்களது கோவை டிஆர்சி அண்ணாச்சி அவர் என்னுடைய 76வது பிறந்த நாள். இந்த 75 நிறைவு பெற்று 76வது பிறந்த நாளில் கால எடுத்து வைக்கிறார். அவர் 100 ஆண்டு பல ஆண்டுகள் வாழ்ந்து எங்களோடு நாங்கள் சிறு வியாபாரி சங்கமாக இருந்தாலும் எல்லா சங்கத்தையும் அரவணைத்து சிறப்பாக செஞ்சு கொண்டு வந்திருக்கிறார். அவர்களுடைய உழைப்பு மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆலோசனை எங்களுக்கு அவர் இது மட்டும் ஒரு போதி மரத்தின் நிழலில் இருக்கிற மாதிரி அவர்களிடத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாபாரிகளும் போய் பேசும்போது அவர் எங்களுக்கு நல்ல படிப்பினையும் தொழிலை இப்படி செய்யணுப்பா, நானும் கீழே இருந்து வந்தவன் தான், நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ஒரு தொழில் செஞ்சால் அந்த தொழிலில் ஈடுபாடோடு செய்யணும் அப்படிங்கிற கருத்துக்கள் கூப்பிட்டு அவர் நேரம் என்னானாலும் பரவாயில்ல, நம்ம வியாபாரி சமூகத்தில் இருந்து வர்றவங்க நல்லா வழிக்கு வரணும் அப்படின்னு நல்ல ஆலோசனை கருத்தையும் கொடுத்து எங்களுக்கு இம்மட்டும் வழி நடத்தி வந்திருக்காங்க. அவர்களோட வழி நடத்துகள் இன்னும் பல்லாண்டு தொடரணும் எல்லா இறைவனை வேண்டி எங்கள் வியாபாரி சங்கத்தின் பொதுச் செயலாளர் உதயகுமார் அவர்கள் மற்றும் பொருளாளர் மனோகர் மற்றும் செயலாளர் பாஸ்கர் அண்ணாச்சி, அடுத்த துணை செயலாளர் சாமுவேல் ராஜ் மற்றும் எங்கள் பால்ராஜ் மற்றும் மாணிக்கராஜ் மற்றும் எங்களோடு பணியாற்றும் காயத்ரி காளிதாசன் மற்றும் அனைத்து நல்ல நிறுவனத்தின் ஒத்துழைப்போடு எங்கள் கிழக்கு வியாபாரி சங்கம் சிறப்போடு நடந்து வருகிறது. அதில் முக்கியமான பங்கு சந்திரசேகர் அண்ணாச்சியினுடைய ஆலோசனைகள் கருத்தும் சேரும் என்று சொல்லி எங்களுக்கு இந்த வாய்ப்பு. ஒரு நிமிஷம் சார், கோவை கிழக்கு வியாபாரி சங்கம் போன்ற சிறு சங்கங்களையும் அரவணைத்து போகிறார்கள். அதை அவர் நினச்ச ஆக்கிரமிப்பு பண்ணலாம், அதை அவர் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களை ஊக்குவிக்கிறார், இது என்ன? அவர் அவரோடு இணைந்துதான் செயல்படணுங்கிறது அவருடைய நோக்கம் அல்ல. நம்ம வியாபாரிகள் சங்கம் வியாபாரிகள் எது இருந்தாலும் அந்த அமைப்புக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் வியாபாரிகள்ங்கிற ஒரே எண்ணம் தான் அவருடைய வியாபாரி நலனில் ரொம்ப அக்கறை உள்ள ஒரு மனிதர் எங்கள் சந்திரசேகர் அண்ணாச்சி. உங்களுடைய நல நோக்கம் நிறைவேற எங்கள் வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் திரு சந்திரசேகர் டிஆர்சி அவர்களுக்கு
உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்களது நிறுவனத்தின் சார்பாகவும் தெரிவித்துள்ளேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. இதை எடுத்துட்டு